வணக்கம். நான் டாக்டர் கிறிஸ்டோஃபர், ராதாபுரம் தொகுதி எம்எல்ஏ. இன்றைக்கி நம்ம எஸ்பி சார் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ எல்லாருக்குமே தெரியும், மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் சட்ட ஒழுங்கு பற்றி தமிழ்நாடுக்கு என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரியும். ஸோ அதே மாதிரி ராதாபுரம் தொகுதியில் கண்டிப்பாக சட்டம் ஒழுங்கு கரெக்டாக இருக்கும். ஸோ போலீஸ் பாதுகாப்பு எப்பயுமே இருக்கும். குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். அதே நேரம் மது பழக்கம் இனிமேல்ட்டு ராத்திரியில் இருக்காதுன்றதையும் நம்ம உறுதியாக சொல்கிறோம். ஸோ அதுக்கும் ஆக்ஷன் எடுப்பாங்க. போதைப்பொருள், அதாவது கஞ்சா பழக்கம் அதிகமாக இருக்குன்றதும் மக்களோட ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்காகவும் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்க. இனிமேல்ட்டு போதைப்பொருள், இப்போ கஞ்சாவாக இருக்கட்டும் இல்லை ஆல்கஹாலாக இருக்கட்டும், இது ரெண்டுமே ராதாபுரம் ஏரியாவில் கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். அதே நேரம் டாரஸ் வண்டி, அதாவது நம்ம குவாரியிலேருந்து போகிற டாரஸ் வண்டிகள், அது நமக்கு அதனால் அச்சமும் இருக்க வேண்டாம். ஸோ அதுக்கும் ஆக்ஷன் எடுப்பாங்க. அது ரொம்ப ஸ்பீடாக போகுதுன்றது மக்களோட கருத்தாக இருக்குது. அதுக்கும் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ மக்கள் இனிமேல்ட்டு பாதுகாப்பான கைகளில் இருக்கீங்க அப்படின்றத உறுதியாக இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். சிங்கப்பெண்கள் சிறப்பு பாதுகாப்பு படை பற்றி என்ன ரெப்ரசன்ட் பண்ணீங்க? எஸ்பி என்ன? ஸோ அது ஆல்ரெடி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆல்ரெடி அதை அமலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஆல்ரெடி அந்த வண்டிக்கு அதிக வரவேற்பு இருக்குது பெண்களுக்கு மத்தியில். ஸோ பெண்களுக்கு அதுவும் குறிப்பாக கல்லூரி மாணவிகளுக்கு ஒரு துணிச்சலான ஒரு தலை நிமிர்ந்து போகக்கூடிய ஒரு இதாக இருக்குது. அது உண்மையிலே பாராட்டுறது. ஸோ அது கண்டிப்பாக அமலில் இருக்கும்போது எந்த ஒரு பெண்களுக்கும் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காதுன்றதையும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் உறுதி செஞ்சுருக்காங்க. ராதாபுரத்தில் கண்டிப்பாக நடக்காதுன்றதை நான் உறுதியாக சொல்கிறேன். அதிக எண்ணிக்கையில் 28 குவாரிகள் இருக்கு. நம்ம மாவட்டத்துலேயும் அங்கே தான் அதிகமாக இருக்குது. அதனால் இல்லீகலும் நிறைய விஷயங்கள் நடந்து, இதை நீங்கள் எப்படி தடுக்க போகிறீங்க? ஸோ குவாரிகள் பற்றி நம்ம ஆல்ரெடி கலெக்டர் சார்கிட்ட பேசியிருக்கோம். ஸோ அதுக்குரிய தக்க நடவடிக்கைகள் சீக்கிரத்தில் எடுக்கப்படும். ஸோ அதுவும் அதுக்குள்ள வேலைகளும் கண்டிப்பாக நடக்கும். சார், ராதாபுரத்தில் ஒரு அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதியை ஜெயிச்சு வந்திருக்கீங்க. இந்த உடனடி திட்டம் ராதாபுரம் தொகுதி மக்களுக்காக நீங்கள் என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க? ஸோ இப்போது மக்கள் என்கிட்ட வச்ச கோரிக்கையை குறிப்பாக குடிநீர் பிரச்சனைன்றது சொன்னாங்க. ஸோ அதுவும் நம்ம கலெக்டர் சார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ குடிநீருக்கு அந்த ப்ராஜெக்ட் சீக்கிரத்தில் நம்ம சரி பண்ண போகிறோம். ஸோ அதனால் மக்களுக்கு எல்லாத்துக்குமே குடிநீர் எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் கிடைக்குன்றதையும் நான் இந்த இடத்துல உறுதியாக சொல்கிறேன். பொதுமக்கள் தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகளோடு உங்களை சந்திக்க வந்துட்டு இருக்காங்க. என்ன செயல் திட்டம் அவங்கள சந்திக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்கீங்க சார்? ஸோ கோரிக்கைகள் மக்கள் கொடுக்கறது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம ராதாபுரமில் எம்எல்ஏ ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அந்த எம்எல்ஏ ஆஃபீஸ் புதன்கிழமை தோறும் நாங்கள் மனுக்கள் பெறுறோன்றதை நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ மக்கள் என்ன கோரிக்கையாக இருந்தாலும் சரி, அதை புதன்கிழமை தோறும் கொண்டு வாங்க. ஸோ அதில் எப்பயுமே ஆஃபீஸ் ஸ்டாஃப் இருப்பாங்க. கண்டிப்பாக அதை வாங்கின உடனே இமீடியட்டாக ஆக்ஷன் செய்யப்படும். சுகாதாரத்துறை அமைச்சராக அதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு. இப்போ நீங்கள் அங்கேயே தங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? தொகுதியிலேயே தங்குறதுக்கான வாய்ப்பு? இப்போ இது நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவரோட கைகளில் தான் இருக்குது. ஸோ அவங்க என்ன நமக்கு ப்ரோட்டோக்கால் கொடுக்குறாங்களோ அந்த ப்ரோட்டோக்கால் படி இருக்கும். ஸோ கண்டிப்பாக தொகுதிக்காக நான் பண்ண வேண்டிய கடமைகளை கண்டிப்பாக நான் செய்வேன். மற்றபடி முதலமைச்சர் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நாங்கள் நடந்துப்போம். அமைச்சரவை எப்போ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? ஒரு ஏதேனும் தகவல் இருக்கா உங்களுக்கு? ஸோ அதுவுமே நமக்கு தலைமையிலேருந்து கண்டிப்பாக மக்கள் எல்லாருக்குமே ஒரே நேரம் தான் அந்த செய்தி வரும். ஸோ கண்டிப்பாக அது சீக்கிரத்தில் எல்லாத்துக்குமே தெரியும். இன்றைக்கி அவரோட தனிச் செயலாளர், முதலமைச்சரோட தனிச் செயலாளர் ஆளுநரை போய் பார்க்காங்க. ஆளுநரும் வந்திருக்கிறாரு. இப்போ அடுத்த சில தினங்களில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நினைக்கிறீங்களா? ஸோ அது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அதுதான் அடுத்த வேலை. ஏன்னா அது இருந்தால் தான் எல்லா துறைகளும் சீக்கிரமாக வேலைகளை ஆரம்பிக்க முடியும். அவங்களோட வேலைகளை சீக்கிரம் ஆரம்பித்தா தான் மக்களுக்கும் என்ன பயன்பெறக்கூடிய திட்டங்களையும் நம்ம செய்ய முடியும். ஸோ கண்டிப்பாக சீக்கிரத்தில் எல்லாமே பண்ணுவாங்க.